வணக்கம், வந்தனம் நண்பரே. இந்த வாரம் என்ன நடக்கிறது தெரியுமா? இது இந்திய கைவினை வாரம். நமது நாட்டின் வளமான மற்றும் பன்முக தன்மை கொண்ட கைவினை பொருட்களின் கொண்டாட்டம். அப்படியா? இந்தியா கைவினை வாரம் என்றால் என்ன? பல நூற்றாண்டுகளாக நமது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து மற்றும் மேம்படுத்தி வரும் நமது கைவினை கலைஞர்களின் கதைகள், திறமைகள் மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் தளம் இது. இது அவர்களின் வாழ்வாதாரத்தில் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் வலுவூட்டுவதற்கும் ஒரு வழியாகும். அற்புதம்! இந்த வாரத்தில் நாம என்ன வகையான கைவினை பொருட்களை பார்க்கலாம்? உலோக வேலைகள், மண்பாண்டங்கள், நகைகள், ஓவியங்கள், பொம்மைகள் மற்றும் பலவற்றிலிருந்து அனைத்து வகையான கைவினை பொருட்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு கைவினைக்கும் ஒவ்வொரு வரலாறு, பாரம்பரியம் மற்றும் தனி பாணி உள்ளது. இது பல்வேறு பேரரசுகள் மற்றும் பிராந்தியங்களின் செல்வாக்கை பிரதிபலிக்கிறது. கைவினை கலைஞர்களால் பயன்படுத்தப்படும் நுட்பங்கள், பொருட்கள் மற்றும் வடிவமைப்புகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் அதுல சிலத நீங்களே செய்ய முயற்சிக்கலாம். நான் ஆர்வமா இருக்கேன். இந்த வாரத்துல நான் எப்படி பங்கேற்க முடியும்? இது மிகவும் எளிதானது. இந்தியா கைவினை வாரத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று நிகழ்வுகளுக்கு பதிவு செய்யவும். நீங்கள் அவர்களின் சமூக ஊடக பக்கங்களை பின்தொடரலாம் மற்றும் அவர்களின் வீடியோக்களையும் பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் சில தயாரிப்புகளை வாங்கலாம் மற்றும் கைவினை கலைஞர்களை நேரடியாக ஆதரிக்கலாம். இது சுலபமானதுதான். நான் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கிறேன். இந்த அற்புதமான முயற்சியை பத்தி என்கிட்ட கூறியதற்கு நன்றி. கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்தின் மூலமாக பல்வேறு வகையான கிராம தொழில்கள் சார்ந்த பொருட்கள் பொதுமக்களினுடைய நன்மைக்காக விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிராம தொழில் வாரியமானது பொதுமக்கள் பயன்படக்கூடிய வகையில் அவர்களுக்கு தேவையான தரமான, மலிவான, தரமான பொருட்கள் வழங்குவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது. இதன் மூலமாக பொதுமக்கள் பயனடைவதோடு மட்டுமல்லாமல் இதை சார்ந்த இந்த தொழில்களை புரிகின்ற கிராம தொழிலாளர்கள், முக்கியமாக கிராம பொருளாதாரம் முன்னேறுவதற்கான ஒரு அடிப்படையாக இந்த கிராம தொழில் வாரியம் முழு முயற்சியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய அன்றாட தேவைகளுக்கு பயன்படக்கூடிய, குறிப்பாக சமையலுக்கு தேவைப்படக்கூடிய எண்ணெய்கள், சோப்புகள் மற்றும் பருப்பு வகைகள் போன்றவைகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள், கைத்தறி நெசவாளர்கள் மூலமாக கையினால் நெய்யப்படக்கூடிய கைத்தறி ஆடைகள், பட்டு ஆடைகள் போன்றவைகளும் அவர்களினுடைய வசதிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தொழில்களை சார்ந்திருக்கக்கூடிய கிராமப்புறத்தினை சார்ந்த ஏழை எளிய மக்கள், குறிப்பாக தொழில் முனைவோர்கள், தொழிலாளர்கள், கைத்திறன் கொண்டவர்கள் இதன் மூலமாக மிகுந்த பலனை அடைவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. இந்த திட்டங்கள் மாநில மற்றும் மத்திய அரசினுடைய பல்வேறு வகையான உதவிகளின் மூலமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கைவினைஞர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தேவையான கடன் வசதியை வழங்குதல், அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான மருத்துவ உதவி போன்றவற்றை செய்தல் போன்றவைகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. மாநில அரசின் மூலமாக மழை காலத்திலே மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு உதவித்தொகைகளும் வழங்கப்படுகிறது. அதே போன்று இந்த கைவினை தொழிலாளர்கள் சிறப்பான முறையில் அவர்கள் தொழிலை மேற்கொள்ளவும், அந்த தொழிலை விரிவுபடுத்தவும், மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதற்காகவும் குறைந்த வட்டி விகிதத்தில் அவர்களுக்கான கடன் வசதிகளும் வழங்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவதற்கும் இந்த வாய்ப்பினை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தி வருகின்றது. கைவினை பொருட்கள் வாரத்திற்கு வரவேற்கிறோம்.
இந்தியாவின் வளமான மற்றும் மாறுபட்ட கலாச்சாரத்தை அதன் அற்புதமான கைவினை பொருட்கள் மூலம் கொண்டாடுவதற்கான ஒரு சிறப்பு சந்தர்ப்பம். கைவினை பொருட்கள் வெறும் தயாரிப்புகள் அல்ல, அவை படைப்பாற்றல், திறமை மற்றும் பாரம்பரியத்தின் வெளிப்பாடுகள். அவை உருவாக்கும் மக்களின் வரலாறு, புவியியல் மற்றும் அடையாளத்தை பிரதிபலிக்கின்றன. அது சரி, பழங்காலத்திலிருந்தே இந்தியா கைவினைப் பொருட்களின் நீண்ட மற்றும் புகழ்பெற்ற பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. மற்றும் சிறந்த பகுதி என்னவென்றால், இந்த கைவினை பொருட்கள் அழகாக மட்டுமல்ல, பயனுள்ள மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் இருக்கிறது. அவை எளிய கருவிகள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்தி மரம், களிமண், உலோகம், துணி மற்றும் காகிதம் போன்ற இயற்கை பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. அவை மில்லியன் கணக்கான கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரமாகவும் உள்ளன. அவர்கள் தங்கள் திறமைகளையும் பாரம்பரியங்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு அனுப்புகிறார்கள். ஆஹா, ஆச்சரியமாக இருக்கிறது. கைவினை கலைஞர்களின் கைவினைப் பொருட்களையும் நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவர்கள் உண்மையிலேயே இந்தியாவின் பெருமை. நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லையா நண்பரே? நான் மாமல்லபுரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் என்னுடைய பெயர் சுப்பிரமணியம். நாங்கள் கைவினைப் பொருள்களை தரமாகவும் உற்பத்தி திறன் மிக்கதாகவும் சிறப்பாகவும் செய்து உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் போய் சேருவதற்காக முயற்சி எடுத்து ஒவ்வொரு மக்களையும் என்னுடைய பொருள்கள் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் என்னுடைய பொருள்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுபோல் தரமாகவும் தெளிவாகவும் அளவோடும். இதற்காகவே நான் டெம்பிள் ஆர்கிடெக்ட் வித் சிவில் படித்து கட்டடக்கலை கல்லூரியில் 5 ஆண்டுகள் படித்து அதில் முதல் மாணவனாக வெற்றி பெற்று இதில் கின்னஸ் ரெக்கார்டு பெற்று உள்ளேன். வணக்கம் நண்பரே, நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன் தெரியுமா? நீங்கள் எப்போதும் பார்க்காத மிக அழகான மற்றும் உண்மையான கைவினை பொருட்கள் இவை. அப்படியா? அவற்றை எங்கிருந்து பெற்றீர்கள்? சுய உதவி குழுக்களின் பெண்கள் தயாரிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான தளமான இ-சரஸ் மொபைல் செயலியிலிருந்து நான் அவற்றை பெற்றேன். கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் திட்டமான தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் இந்த பெண்கள் அதிகாரம் பெற்றுள்ளனர். ஆஹா, ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் என்ன வகையான தயாரிப்புகளை உருவாக்குகிறார்கள்? அவர்கள் கைத்தறி, மண்பாண்டங்கள், நகைகள், ஓவியங்கள், பொம்மைகள் போன்ற அனைத்து வகையான பொருட்களையும் செய்கிறார்கள். இந்த அற்புதமான பொருட்களை தயாரிக்க அவர்கள் தங்கள் பாரம்பரிய திறன்களையும் படைப்பாற்றலையும் பயன்படுத்துகின்றனர். மேலும் அவை சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் மற்றும் மலிவு விலையிலும் உள்ளன. நான் ஈர்க்கப்பட்டேன். இந்த தயாரிப்புகளில் சிலவற்றை நான் எப்படி வாங்குவது? இது மிகவும் எளிதானது. உங்கள் மொபைலில் இ-சரஸ் செயலியை பதிவிறக்கம் செய்து அட்டவணையில் உலாவவும். நீங்கள் பல்வேறு தயாரிப்புகளிலிருந்து தேர்வு செய்து ஆன்லைனில் ஆர்டர் செய்யலாம். தயாரிப்புகள் இ-சரஸ் பூர்த்தி மையத்தால் உங்கள் வீட்டு வாசலில் டெலிவரி செய்யப்படும். வசதியானதுதான். நான் அதை முயற்சிப்பேன் என்று நினைக்கிறேன். இந்த அற்புதமான முயற்சியை பற்றி என்னிடம் கூறியதற்கு நன்றி. இங்கே நாங்கள் சென்னை காதி கிராஃப்டில் கடந்த 5 ஆண்டுகளாக இங்கே நாங்கள் பணிபுரிஞ்சு வந்துட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவி குழு மூலயமா வத்தல், அரிசி வத்தலில் இதில் நிறைய வகைகள் செய்யப்படுறாங்க. இதில் குழுக்கள், பெண்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலயமா கிட்டத்தட்ட 15-25 பெண்கள் சேர்ந்து குழுக்கள் மூலயமா இந்த வத்தல் எல்லாமே செய்கிறாங்க. இதில் நிறைய வகையான வத்தல்கள் இருக்குது. மில்லட்ஸ் கலந்த வத்தல் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காரம் இல்லாமல் எல்லா வகையான வத்தல்களும் இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகளிர் சுய உதவி குழு மூலயமா வீட்டுக்கு தேவையான டிட்டர்ஜென்ட், இதுவும் பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவி குழு மூலயமா பெண்கள் எல்லாமே சேர்ந்து செய்யப்படுற ப்ராடக்ட்ஸ் தான். இது இங்கே இருக்கிறது எல்லாமே பெண்கள் சேர்ந்து செய்யப்படுற ப்ராடக்ட்ஸ் தான். இந்த டிட்டர்ஜென்ட்டாக இருக்கட்டும், இந்த ஹெல்த் மிக்ஸு, இந்த டிட்டர்ஜென்ட் ஐட்டம்ஸு, இந்த தோசை மிக்ஸு, இது எல்லாமே மகளிர் சுய உதவி குழுமா
செய்யப்படுற பொருட்கள் இது. இந்த அழகான பொம்மைகளை பாருங்கள் என் நண்பரே. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திறமையான கைவினை கலைஞர்களால் அவை தயாரிக்கப்படுகின்றன. அவை நம் கிராமப்புற மக்களின் எளிய மற்றும் வண்ணமயமான வாழ்க்கையை சித்தரிக்கின்றன. ஓ, அவர்கள் உண்மையில் அழகானவர்கள். அவர்களை பற்றி மேலும் சொல்லுங்கள். இது ஒரு திருமணக் காட்சி. மணமகனும் மணமகளும் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் அமர்ந்திருப்பதை காணலாம். அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களால் சூழப்பட்டுள்ளனர். அவர்கள் பாரம்பரிய உடைகள் மற்றும் நகைகளை அணிந்து கழுத்தில் மாலை அணிந்துள்ளனர். சடங்குகள் செய்து உறுதிமொழியும் பரிமாறிக்கொள்கிறார்கள். எவ்வளவு காதல்! மேலும் இது ஒரு புதுமனை புகும் விழா. வீட்டின் புதிய உரிமையாளர்கள் தங்கள் விருந்தினர்களை மலர்கள் மற்றும் இனிப்புகளோடு வரவேற்கிறார்கள். அவர்கள் நுழைவாயிலில் ஒரு பசுவும் ஒரு கன்றும் உள்ளன. எவ்வளவு மங்களகரமானது! இந்த பொம்மைகள் வெறும் பொம்மைகள் அல்ல நண்பரே. அவை நமது வளமான மற்றும் மாறுபட்ட கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாகும். அவை நமது வேர்கள் மற்றும் மதிப்புகளை நினைவூட்டுகின்றன. அவர்கள் மகிழ்ச்சி மற்றும் பெருமைக்கு ஆதாரமாக உள்ளனர். இங்கே நான் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இங்கே நிறைய பொம்மைங்கள்லாம் இருந்துச்சு. எங்கள் அம்மா எனக்கு சாமி கதைலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் இங்கே பொம்மையாக நல்லா இன்றைக்கி தான் ஸ்டார்ட்டாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் இங்கே சப்பாத்தி சுடுற இந்த மாதிரி இதெல்லாம் பொம்மைங்கள்லாம் இருக்குது. இப்போ தான் நான் சாமி கதையெல்லாம் ஃபஸ்ட்டு நேர்லேயே பார்க்குறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த பொம்மைங்கள்லாம் பார்க்கறதுக்கு. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அழகான பொம்மைகளை பாருங்கள் நண்பரே. அவை காமாட்சி, மீனாட்சி மற்றும் விசாலாட்சியின் சக்தி வடிவங்கள். ஆஹா, ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியானால் அவர்களை பற்றி மேலும் சொல்லுங்கள் நண்பரே. சரி, சக்தி என்பது தெய்வீக பெண் ஆற்றல், உருவாக்கம், பாதுகாத்தல் மற்றும் அழிக்கும் சக்தி. அவள் கடவுளான சிவபெருமானின் துணைவி. அவள் இடம் மற்றும் நோக்கத்திற்கு ஏற்ப வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறாள். எவ்வளவு அற்புதம்! இந்த பொம்மைகள் உண்மையிலேயே சக்தி வடிவங்களான காமாட்சி, மீனாட்சி மற்றும் விசாலாட்சி ஆகியவற்றின் பிரதிநிதிகளாகும். அவை மிகவும் அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் உள்ளன. என் நண்பரே, இந்த அற்புதமான பொம்மையை பாருங்கள். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திறமையான கைவினை கலைஞர்களால் அவை தயாரிக்கப்படுகின்றன. அவை பாதுகாப்பின் உயர்ந்த கடவுளான விஷ்ணுவின் வெவ்வேறு அவதாரங்களை காட்டுகின்றன. ஓ, அவர்கள் உண்மையிலேயே அற்புதமானவர்கள். அவர்களை பற்றி மேலும் சொல்லுங்கள். சரி, இது மத்ஸ்யா, மீன் அவதாரம். அவர் முதல் மனிதனான மனுவை உலகையே அழித்த பெரும் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினார். கூர்மம், ஆமை அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் அழியாத அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த பொழுது மந்தாரமலையை தன் முதுகிலே தாங்கினார். ராகம், பன்றி அவதாரம். அவர் பூமி தேவியான பூமாதேவியை சமுத்திரத்தின் அடிவாரத்திற்கு இழுத்துச் சென்ற ஹிரண்யாட்சன் என்ற அரக்கனிடமிருந்து காப்பாற்றியவர். எவ்வளவு வீரம்! நரசிம்மம், மனித சிங்க அவதாரம். உள்ளேயும் வெளியேயும் இரவும் பகலும் எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் கொல்லப்பட முடியாத வரம் பெற்ற அரக்கன் ஹிரண்யகசிபுவை கொன்றவர். எவ்வளவு அச்சமூட்டுகிறது! வாமனன், குள்ள அவதாரம். மூவுலகையும் வென்ற அசுர மன்னனாம் மகாபலி 3 அடி நிலம் கொடுத்தான் இவருக்கு. பின்னர் அவர் பூமியையும் வானத்தையும் 2 அடிகளால் மூடுவதற்கு தன்னை மிகவும் விஸ்வரூபமாக வளர்த்து கொண்டார். மேலும் 3வது அடியை எங்கே வைக்க வேண்டும் என்று மகாபலியிடமே கேட்டார். மகாபலி தன்னை விஷ்ணுவிடமே ஒப்படைத்து அவருடைய பக்தனாகவே மாறிவிட்டார். இவர்தான் பரசுராமர், போர் வீரர் அவதாரம். இவர் ஒரு அந்தன குடும்பத்தில் பிறந்தார். ஆனால்
தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்குவதற்காக ஒரு கடுமையான போராளியாக மாறினார். கார்த்தவீரியார்ஜுனன் என்ற சத்திரிய மன்னனை வெட்டி கொன்றார். இவர்தான் ஸ்ரீராமர். அரசனுடைய அவதாரம். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்று வாழ்ந்து காண்பித்தவர். இவர் ஒரு மிகச்சிறந்த மகன். சகோதரர், கணவர் மற்றும் ஆட்சியாளர் தன் மனைவி சீதையை கடத்திய ராவணனை எதிர்த்து போர் புரிந்து உலகில் அமைதியையும் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டியவர். இதோ இவர்தான் கிருஷ்ணன். மாடு மேய்க்கக்கூடிய அவதாரம். வெண்ணையெல்லாம் களவாடி தின்றவர். அவர் அனைவரையும் விட கவர்ச்சியாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருந்தவர். பல அற்புதங்களை செய்தவர். ராதை மற்றும் கோபியர்களின் காதலன், அர்ஜுனனுடைய நண்பன், இந்து தத்துவத்தின் சாரமான பகவத்கீதையை போதித்தவர். அவருடைய புல்லாங்குழல் மற்றும் தலையில் இருக்கும் மயில் இறகு ஆகியவை அவருடைய அழகிற்கே அழகு சேர்க்கக்கூடியவையாகும். இவர்தான் பலராமர். கண்ணனுக்கு அண்ணனாக தோன்றியவர். பெருமாள் படித்திருக்கும் அந்த ஆதிசேடன் தான் பலராமர். இதுதான் கல்கி, எதிர்கால அவதாரம், நிறைவான அவதாரம். கலியின் தற்போதைய யுகத்தின் முடிவில் அவர் இன்னும் வரவில்லை. அவர் வெள்ளை குதிரையின் மீது ஏறி எரியும் வாளை ஏந்துவார். துன்மார்க்கர்களை அடித்து தர்மத்தை நிலைநாட்டுவார். இவர் விஷ்ணுவின் கவசமணிந்துள்ளார். மிகவும் மர்மமானவர் மற்றும் கம்பீரமானவர். இந்த பொம்மைகள் வெறும் பொம்மைகள் அல்ல நண்பரே. அவை நமது வளமான மற்றும் பன்முக கலாச்சாரத்தின் வெளிப்பாடு. அவை விஷ்ணு பகவானின் மீதான நமது நம்பிக்கை மற்றும் பக்தியின் கொண்டாட்டம். அவை ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன. இந்த பொம்மைகள் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் உள்ளன. நமது பாரம்பரிய இசை பாரம்பரியத்தின் 3 நகைகளான கர்நாடக இசையின் திரித்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. அவர்கள் யார் என் நண்பரே? இதோ இந்த பொம்மை பாருங்கள் நண்பரே. இவர்தான் தியாக பிரம்மம். இவர் கர்நாடக இசையின் சிறந்த இசை மேதையாவார். தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதத்தில் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியவர். 96 கோடி முறை ராமநாமம் ஜெபித்து ராமபிரானை நேரிலேயே கண்ட மகான். இதோ இதுதான் முத்துசுவாமி தீட்சிதர். இவர் கர்நாடக இசையின் மற்றொரு சிறந்த இசை மாமேதை. தமிழும் வடமொழியும் கலந்த சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் மணிப்பிரவாளத்திலும் நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதியவர் தான் ஷியாமா சாஸ்திரிகள். இவர் கர்நாடக இசையின் அற்புதமான மாமேதை. அதாவது இந்த சங்கீத மும்மூர்த்திகளில் 3ஆமவர். இவர் காமாட்சி தேவியின் நினைவாகவே வாழ்ந்தவர். இவருடைய சிறப்பு மிகுந்த வேட்டியும் அங்கவஸ்திரமும் அற்புதமானவை. அவர் தனது ஸ்வர ஜாதிகளுக்காக அறியப்படுகிறார். அவை குறிப்புகள் மற்றும் பாடல்கள் இரண்டையும் கொண்ட இசை அமைப்புகளாகும். இந்த பொம்மைகள் வெறும் பொம்மைகள் அல்ல நண்பரே. அவை நமது புகழ்பெற்ற பழமையான கலாச்சாரத்திற்கு ஒரு மரியாதை. இவை இசையின் மீது எங்களின் அன்பிற்கும் ஆர்வத்திற்கும் கொண்டாட்டம். அவை ஞானம் மற்றும் மகிழ்ச்சியின் ஆதாரமாகும். இந்த அற்புதமான பொம்மைகளை பாருங்கள் நண்பரே. அவர்கள் காந்தி, அம்பேத்கர் மற்றும் பெரியார் ஆகிய 3 பெரிய தலைவர்களின் பொம்மைகள். இந்தியாவில் சாதி அமைப்பு ஒழிப்புக்காக உழைத்தவர்கள். அப்படியா? அவர்களை பற்றி மேலும் சொல்லுங்கள் நண்பரே. ஆங்கிலேய காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தை வழிநடத்திய தேசத்தந்தை காந்தி. அவர் அகிம்சை, உண்மை மற்றும் கீழ்ப்படியாமை ஆகியவற்றை தனது ஆயுதங்களாக ஆதரித்தார். அவர் தீண்டத்தகாதவர்களின் உரிமைகளுக்காகவும் போராடினார். அவர்களை அவர் ஹரிஜனங்கள் அல்லது கடவுளின் குழந்தைகள் என்று அழைத்தார்.
இவர்தான் புத்தர், ஒரு முனிவருடைய அவதாரம். அமைதி மற்றும் இரக்கத்தின் மதமான பௌத்தத்தை நிறுவியவர். இவர் தனது அரச வாழ்வையே துறந்து போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார். 4 உன்னத உண்மைகளையும் துன்பத்தை நீக்கும் 8 வழிகளையும் போதித்தவராவார். அவர் ஒரு தாமரை மற்றும் ஒரு கிண்ணத்தை வைத்திருக்கிறார். அவரது தூய்மை மற்றும் துறவியின் அடையாளங்கள் இவர் மிகவும் அமைதியானவர் என்பதை நிரூபணம் செய்கின்றன. எவ்வளவு ஊக்கமளிக்கிறது! இதோ இங்கு இருக்கக்கூடிய பொம்மை அம்பேத்கரை போல் உள்ளதே. அம்பேத்கரை பற்றி சொல்லுங்களேன், கேட்போம். அம்பேத்கர் அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமை மற்றும் கண்ணியம் வழங்கிய இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி ஆவார். அவர் கீழ் சாதியினரின் சமூக மற்றும் பொருளாதார ஒடுக்குமுறைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். அப்பா, எவ்வளவு சிறப்பான தகவல்கள்! எவ்வளவு சீர்திருத்தமான விஷயங்களை செய்திருக்கிறார் அம்பேத்கர். சரி, அம்பேத்கரை பற்றி சொல்லும் பொழுது பகுத்தறிவு பகலவனாம் வெண்தாடி வேந்தன் பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? அவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இது பகுத்தறிவு மற்றும் பெண்கள் அதிகாரம் ஆகியவற்றை ஊக்குவித்தார். எவ்வளவு தீவிரமானது! இந்த பொம்மைகள் உண்மையிலேயே மகாத்மா காந்தி, அம்பேத்கர் மற்றும் பெரியார், இந்தியாவின் 3 வெவ்வேறு தரிசனங்களின் பிரதிநிதிகள். அவர்கள் மிகவும் அழகாகவும் ஊக்கம் அளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். சரி நண்பரே, இந்தியா கிராஃப்ட் வாரத்தை என்னைப் போலவே நீங்களும் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் கைவினை பொருட்கள் மற்றும் அவற்றை உருவாக்கும் கைவினை கலைஞர்களின் அழகு மற்றும் பன்முகத்தன்மையை பாராட்ட இது ஒரு அற்புதமான வாய்ப்பாகும். கைவினைஞர்களின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் நுட்பங்களை பற்றி நான் நிறைய கற்றுக்கொண்டேன். நான் சில பொருட்களை வாங்கி கைவினைஞர்களை நேரடியாக ஆதரித்தேன். அது அருமை. உங்கள் செயலை அவர்கள் பாராட்டுவார்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், எங்கள் கைவினை பொருட்கள் வெறும் தயாரிப்புகள் அல்ல. அவை நமது அடையாளம், படைப்பாற்றல் மற்றும் பாரம்பரியத்தின் வெளிப்பாடுகள். அவை பல மக்களுக்கு, குறிப்பாக பெண்கள் மற்றும் கிராமப்புற சமூகங்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் அதிகாரமளிக்கும் ஆதாரமாகவும் உள்ளன. நான் ஒப்புக்கொள்கிறேன். நமது கைவினைப் பொருட்கள் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷமாகும். அவை நமது வேர்களுடன் இணைவதற்கும் நமது பன்முகத்தன்மையை கொண்டாடுவதற்கும் ஒரு முக்கிய வழியாகும். எதிர்காலத்தில் இந்த முயற்சி தொடரும் மற்றும் வளரும் என நம்புகிறேன். நமது தேசத்தில் கைவினை கலாச்சாரத்தையும் பெருமை உணர்வையும் வளர்ப்பதற்கு இது ஒரு சிறந்த வழியாகும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். சரியாக. அதனால்தான் இந்தியா கைவினை வாரம் மிகவும் முக்கியமானது. இது எங்கள் கைவினை பொருட்கள் மற்றும் கைவினை கலைஞர்களை காட்சிப்படுத்துவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் ஆதரவளிப்பதற்கும் ஒரு தளமாகும்.